மலையம்மா கூவிச் சொன்னார், வீரர்களே எழுந்து வா, பனிமேல் நின்ற போர் வீரர் தாய் நாட்டை காக்கவா. கடுங்காற்றின் பாதை நீளம், உறுதியின்றி ஒரு படி இல்லை, சிவப்பு சோலை மலர்ந்தது போல இந்தியா வீரர் நிலை உயர்ந்தது. ஜெய் ஜெய் பாரத தேவி, உன் மகன்கள் என்றும் உயிர் வாழ்வர். அக்னி புயலின் நடுவிலும் அசையாத காவலர். 62ஆம் போரில் வீரம் என்னை சொல்லியது, இந்திய வாழ்வு மூச்செல்லாம் தாய் நாட்டுக்கு அர்ப்பணம். உயர்ந்த பனிமலை கூரையில் உள்ளம் மட்டும் தீனாய், உணர்வெல்லாம் நாட்டுப்பற்று, துடிப்பெல்லாம் வீரத்தாய். இரு நிறத்தை உயர்த்தவே ஒரு வீரன் போராடினார். ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் தாயின் பாதம் தொட்டு சென்றது. ஜெய் ஜெய் பாரத தேவி, உன் மகன்கள் என்றும் உயிர் வாழ்வர். அக்னி புயலின் நடுவிலும் அசையாத காவலர். 62ஆம் போரில் வீரம் என்னை சொல்லியது, இந்திய வாழ்வு மூச்செல்லாம் தாய் நாட்டுக்கு அர்ப்பணம். நாளும் நாளும் நினைவாகும் வீரம் தியாகம் உண்மை. அந்த போரின் கதை எழுதிட இந்தியானது உயர்மை. மரியாதை தியாக சின்னம் எல்லை நிமிர்ந்து நிற்கிறது. வீரர் கொடுத்த வாழ்க்கையால் நாடு என்றும் பாதுகாக்கும். ஜெய் ஜெய் பாரத தேவி, உன் மகன்கள் என்றும் உயிர் வாழ்வர். அக்னி புயலின் நடுவிலும் அசையாத காவலர். 62